கூட்டிட்டு வரேன்டி. ஏடி இந்த வீட்ல ஒரு ஃபோன் பேசுறதுக்கு கூட உரிமை இல்லையாடி? ஏன்டி டார்ச்சர் பண்ற? இருடி வரேன்டி. மேக்ஸுக்கு அவள்கிட்ட டவுட் கேட்டுட்டு இருக்கேன்டி. ஏடி இப்ப நீ காலை எடுக்க போறியா இல்ல உன் காலை முறிக்கவாடி? ஏடி இப்ப நீ அங்கிட்டு போறியா மூஞ்சி உன்னை மிதிக்கவா? ஏடி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரோட்டு வரைக்கும் சத்தம் கேக்குதுடி நீங்க பேசுறது. அம்மா எக்ஸாம் இருக்குமா அவளுக்கு, எப்படி படுத்து டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கான்னு பாருமா, நீயே என்னன்னு கேளுமா அவளை. ஏடி இப்ப நீ அங்கிட்டு போறியா என்கிட்ட ஓங்கி மிதி வாங்க போறியா? முதல்ல படுக்கையை விட்டு எந்திரிடி. ஏங்க வரும்போது இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்க, பண்டம் வாங்கிட்டு வாங்க. எல்லா பண்டமும் வீட்டில் தீந்து போச்சு சாக் மாமா. சாக் மாமா வரும்போது வீட்டில் பண்டம் காலி ஆகிட்டு வரும்போது பண்டம் வாங்கிட்டு வந்து வைங்க மாமா. இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் சண்டை தாங்க முடியல சாக் மாமா, சீக்கிரம் வாங்க நீங்க. ஏடி உனக்கு என்னடி பிரச்சனை? இப்ப எதுக்கடி தேவையில்லாம அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? வந்தோடனே அம்மாட்ட அடி வாங்கி கொடுத்துட்டா சாவா. இவ இருக்கிற வீட்டுல எல்லாம் மனுஷன் இருக்கவே முடியாது. நான் எங்கிட்டாவது போய் தொலைகிறேன். அம்மா இவ எங்கேயோ போகணும்னு சொல்றாமா, இவளை கொண்டு ஹாஸ்டல்ல விட இல்ல முதியோர் இல்லத்துல விடுமா. ஐயோ இவளோட காமெடியா இருக்கு. ஏடி இப்ப ரெண்டு பேரும் வாயை மூடுறீங்களா இல்ல ரெண்டு பேரையும் தரத்தரன்னு இழுத்து பிடிச்சு வெளியே தூக்கி எரியவாடி. வாயை மூடி தொலைங்கடி. இவளுங்க இருக்கிற வீட்டுல ஒரு நேரம் கூட நிம்மதியே இல்ல. வெளியே போய் தொலைங்கடி, வீட்டை விட்டு வெளியே போகடி.